கால் காசுனாலும் கவர்மெண்ட் வேலையா இருக்கணும் என்ற பெற்றோர்களின் ஆசைக்கேற்ப அரசு பணி என்பது பலருக்கும் வெறும் வேலை அல்ல, வாழ்க்கை முழுவதையும் மாற்றும் ஒரு நிலையான கனவாகவே பார்க்கப்படுகிறது. இதை அடைவதற்காக லட்சக்கணக்கான இளைஞர்கள் தனியார் வேலைகளை விட்டு விலகி முழு நேரமாக அரசு தேர்வுகளுக்காக கடுமையாக பயிற்சி மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் 2026ஆம் ஆண்டிற்கான டிஎன்பிஎஸ்சி வேலைவாய்ப்பு அறிவிப்பில் வெறும் 26 காலி பணியிடங்கள் மட்டுமே அறிவிக்கப்பட்டது தேர்வர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இவ்வளவு பெரிய போட்டித் தேர்வு சூழலில் பணியிடங்கள் இவ்வளவு குறைவாக இருப்பது நியாயமற்றது என பலர் சமூக வலைதளங்களில் தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகின்றனர். ஒரு புறம் நிரந்தர அரசு பணிகளுக்காக குறைந்தளவிலான அறிவிப்புகள் வெளியாகி கொண்டிருக்க, மறுபுறம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையின் கீழ் முக்கியமான சமூக பணிகளுக்கான ஒப்பந்த அடிப்படையிலான பணியிட அறிவிப்பு கடந்த சில தினங்களுக்கு முன் வெளியானது. இதன்படி மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, தஞ்சாவூர் ரயில் நிலைய குழந்தைகள் உதவி மையம், கும்பகோணம் மற்றும் பட்டுக்கோட்டை பேருந்து நிலையங்களில் செயல்படும் குழந்தைகள் உதவி மையங்களில் மேற்பார்வையாளர் பணியிடங்கள் மற்றும் வழக்கு பணியாளர் என 9 பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. இதற்கான விண்ணப்பங்கள் கடந்த 29ஆம் தேதி முதல் வரவேற்கப்பட்டு வருகிறது. விண்ணப்பிக்க கடைசி தேதி ஜூலை 6 எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுவாகவே இது போன்ற அரசாங்க அறிவிப்புகளில் தேர்வர்களுக்கு விண்ணப்பிக்க 15 நாட்கள் அவகாசம் அளிக்கப்படுவது வழக்கம். அதே விதிமுறையாகவே இருக்கும் நிலையில் மாவட்ட குழந்தை பாதுகாப்பு மையத்தால் வெளியிடப்பட்ட அறிவிப்பில் வேலைக்கு விண்ணப்பிக்க 8 நாட்கள் மட்டுமே அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இது ஒரு தற்காலிக பணிதான் என்றாலும் இதற்காக இளைஞர்கள், பெண்கள் என பலரும் காத்து கிடக்கின்றன. எனவே ஒரு அறிவிப்பு, அதுவும் அரசு சார்பில் வெளியிடும் போது கூடுதல் கவனம் தேவை. அப்போதுதான் இளைஞர்களின் கனவுகள் சிதையாமல் அவர்களின் உழைப்புக்கு உரிய வாய்ப்பு கிடைக்கும் என சமூக ஆர்வலர்கள், கல்வியாளர்கள் வலியுறுத்தி வருகின்றனர்.